If you see the percentage, almost 95% மட்டும் most of the parties வந்து ஊழல்வாதிகளுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நல்லவர்கள் இப்போ வந்து இளைஞர்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் வந்து என்வாயன்மெண்ட் பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸு, இந்த ட்ரீ பிளான்டிங் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு இது கொடுக்குறாங்களான்னா வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போது இந்த மாற்றங்கள் வந்தால் தான் இந்த அரசியல்லே ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி அரியலூரில் வந்து பேசுகிறப்ப இந்த திமுகவோட வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாமல் போன ஒரு 502 வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதியெல்லாம் படித்து வந்து காட்டினார் வந்து விஜய். பட் எடப்பாடியுமே இதை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி படித்து காமிச்சு. பட் திமுக கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம், 70% நிறைவேற்றிருக்காங்களே தவிர பட் நமக்கே தெரியுது இல்லையா, இவங்க எல்லாருமே சொல்றாங்க. நமக்கும் இது வந்துட்டு என்ன தெரியுங்களா, எல்லா அரசியல் கட்சிகளும் மேனிஃபெஸ்டோவில் எவ்வளோ பேருக்கு மக்களுக்கு மேனிஃபெஸ்டோ இப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. படித்தவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ், எனக்கு தெரியுது தவிர்த்துட்டு இப்போ என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மேனிஃபெஸ்டோனாலே என்னன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு படித்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்ட்டிஸோட மேனிஃபெஸ்டோ இருக்குது, அவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றுகிறார் என்றால் கிடையாது. அப்போ வந்து அது ஒரு பெரிய இதாக எடுத்து இவங்க பேசுறது இதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்து பெருசாக ஈடுபடாது. பட் தேர் ஆர் சம் பீப்புள், படிக்காதவங்க நிறைய பேர் விவரமாக இருக்காங்க. தட் இஸ் நான் பார்த்த மட்டும் நிறைய பேர் அரசியல் இன்ட்ரெஸ்டோட, தட் இஸ் படிப்பறிவு இருந்திருக்காது, பட் அந்த நம்ம நாடு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லவங்களும். அப்போ வந்து அவங்களுக்கு இருக்க அறிவு கூட படித்தவனுக்கு இல்லை. அப்போ வந்து அவங்க அதை பார்க்குறாங்க, இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க இவங்க செய்யலை வைக்கலன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு எல்லா கட்சியுமே எல்லாத்துக்குமே தப்பு தான் சொல்லிச்சுருக்கு, இல்லைன்னு கிடையாது. யாருமே எந்த வாக்குறுதியும் நிஜமாகவே நிறைவேற்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் அந்த எலெக்ஷன் டைமில் இந்த எதிர்கட்சி அவங்கள விமர்சிக்கும், அவங்க வந்து அவங்கள விமர்சிப்பாங்க. ஆனால் இது மட்டும் மக்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்னா எதுவுமே கிடையாது.